கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க வந்து எப்படி வந்து ஒரு இந்து அறநிலைத்துறை இல்ல அமைச்சர்? அது நீங்க இப்ப சேகர் பாபு வச்சு கேட்காதீங்க. துர்காமா தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வாட் எவர் இஸ் தி ஏக்கர்ஸ் வந்து கையடக்கப்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ வந்து அதில் எதுவும் நடக்கல. இந்து அறநிலையத்துறையில் தான் கணக்கு வழக்குகளை மட்டும் பார்க்க முடியும். இந்து கோவில்களில் கணக்கு வழக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாயை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது எது நக்கும்னு உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கிட்ட போய் சொல்ல முடியுமா, நீ அங்கெல்லாம் நக்கக்கூடாது, இங்கே தான் வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா அது எங்கே வேணாலும் போகும், படுக்கைக்கு போகும், எங்கே வேணும். ஸோ இந்த இந்து அறநிலையத்துறைங்கிறத நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கோவிலை நாசப்படுத்துகின்ற வேலையை அது செய்யத்தான் செய்யும். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இல்லை உண்மையான பக்திமான்கிட்ட கொடுத்தா தான் நல்லதுங்கிறீங்க. திமுகவில் பக்திமான் எங்கே போய் தேடுவீங்க? இப்போ துர்காமாவது பல பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக, புண்ணியத்தை தேடுவதற்காக அவங்க வந்து சீரியஸாகவே உண்மையிலே பக்திக்குள்ளே போகிறாங்க. அவங்கள நீங்கள் அமைச்சராக்க முடியுமா? முடியாது. திமுகவில் இருக்கிறதெல்லாம் போலி நாஸ்திகம் தானே.